பண்டிகை உருவான கதை பழமையில் மகாபலி என்ற அசுர ராஜா இருந்தார். அவர் நல்ல மனம் கொண்டவர், யாருக்கும் துன்பம் செய்யாமல் எல்லோருக்கும் செல்வம் உணவு நலன் கொடுத்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் மகாபலி அதிக சக்தி பெறுவதை பார்த்து பயந்தனர். அதனால் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து ஒரு சிறுவனாக வந்தார். வாமனன் மகாபலியிடம் 3 அடிகள் நிலம் வேண்டும் என்று கேட்டார். அரசர் சிரித்துக்கொண்டு உடனே சம்மதித்தார். அதற்குள் வாமனன் பெரிய திரிவிக்ரம வடிவம் எடுத்தார். முதல் அடியில் பூமி, 2ஆம் அடியில் விண்ணகம், 3ஆம் அடிக்கு இடமில்லாமல் போனது. அப்போது மகாபலி தன் தலையை 3ஆம் அடிக்காக கொடுத்தார். அவரது பணிவு பக்தி கண்டு விஷ்ணு அவரை பாதாளத்தில் அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் மக்களை நினைத்து வருந்தியதால் விஷ்ணு அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். ஒவ்வொரு வருடமும் ஓணம் நாளில் மகாபலி வந்து தன் மக்களை சந்திக்கலாம். அதனால்தான் இன்று வரை ஓணம் பண்டிகையில் மக்கள் வீடுகளை அலங்கரித்து வருகிறார்கள். குழந்தைகள் அனைவருக்கும் ஜெரால்ட் சபிதா சேனல் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துகள்.